வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சிரமம் இல்லாமல் காலை டிஃபன் இந்த போல் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்க. ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் ரவை இருந்தால் போதும், நல்லா டேஸ்ட்டாக நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாங்க. இப்போது ஒரு 1.25 கப் அளவு ரவை எடுத்துகிட்டு ஒரு வெறும் வானிலையில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை ஆயில் போட்டு நல்லா இதுக்குள்ளே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வறுத்த ரவை இருந்தாலும் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போலாம் அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை 2 பட்டை இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதை நம்ம அரைச்ச அந்த விழுது, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, சோம்பு, இஞ்சி, பூண்டு அந்த விழுதை போட்டுட்டு நல்லா இதை போல் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் வறுப்பட்டதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயமும் போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதையும் போட்டுட்டு முந்திரி பருப்பு இருந்ததுன்னா போடலாங்க. 4-5 முந்திரி பருப்பு உடச்சிட்டு இதில் போட்டு அப்படி கலந்துடலாம். ஒரு கப் ரவைக்கு நம்ம 2.5லேருந்து 2.25 அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் நான் 1.25 கப் அளவு ரவை ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ 3 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு 1.5 டீஸ்பூன் அளவு கல் உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த ரவை இதில் மேலே அப்படியே தூவிடலாங்க. தூவிட்டு நல்லா கரண்டியில் கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நம்ம கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். இந்த பொருளாக அரைச்சிட்டு நம்ம காய்கறி இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த டிஃபன் ஆகிடுங்க. ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சூப்பர் டேஸ்டான ரவா கிச்சடி தயாராகிடுச்சுங்க. நல்லா இது போல் கரண்டியில் கலந்துச்சு. கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே வச்சுருக்கலாங்க. இதில் கட் பண்ண கொத்தமல்லி 1 இல்லை 2 ஸ்பூன் அளவு நெய்யும் மேலே அப்படியே ஊற்றிட்டு கலரிடலாம். டேஸ்டான ரவா கிச்சடி தயாராகிடுச்சு. நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த ரவா கிச்சடிக்கு நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. தேங்காய், உடச்ச கடலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், புளி, உப்பு இதெல்லாம் வச்சு தேங்காய் சட்னி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதையும் போட்டு தாளித்து இதில் ஊற்றியாச்சு. ரொம்ப அருமையான இந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடியும் தேங்காய் சட்னியும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.